சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவுடைய வெளிமாவட்ட சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்னா சந்திச்சு பேசியிருக்காங்க. அதுவும் ஒரு முக்கிய நபரை பத்தி பேசியிருக்காங்க. அது யாருன்னா ஜெயக்குமார் அவர்கள். இவர் திமுக போறாரு அப்படின்னு. இது உண்மையா பொய்யா? இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? செங்கோட்டை அவர்கள் போர்க்கொடி தூக்குன மாதிரி, ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்துன மாதிரி இன்னைக்கு அடுத்ததா ஒருத்தர் லிஸ்ட்ல வந்து நின்று இருக்காரு. அதாவது ஒன்றிணைந்த அதிமுக தான் என்னோட லட்சியம், ஆனா தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் என்னையும் புறக்கணிச்சிருக்காருன்னு சைதை துரைசாமி அவர்கள் ஒரு பரபரப்பு பேட்டியை கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு? வணக்கம், இது தமிழ் குரல், நான் உங்கள் பானு. அதாவது அதிமுகவில் இருக்க சிக்கல் வந்து 1-2 இல்லை, பல சிக்கல் இருக்கு. இடியாப்ப சிக்கல் மாதிரி அத்தனை சிக்கல் போயிட்டு இருக்கு. அதாவது இபிஎஸ் அவர்களா, ஓபிஎஸ் அவர்களா, அடுத்த பொதுச் செயலாளர் யார் கூட கூட்டணி, செங்கோட்டையன் அவர்களுடைய நிலைமை என்ன, ஓபிஎஸ் உள்ள வருவாரா வரமாட்டாரா, சசிகலா டீம் ஒன்றிணைந்த அதிமுக வருமா வராதா, அடுத்த கட்ட தேர்தலில் எந்த மாதிரியான வியூகத்தை இவங்க அமைக்க போறாங்க, இல்லை அதிமுக விஜய் கூட கூட்டணி வைப்பாங்களா, இப்படி ஒரு பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு. அது இல்லாம இப்ப புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு அதிமுகல. அப்படி என்ன புது பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ச் 25ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பாக்குறாரு. வந்த உடனே இங்க என்ன சொல்றாங்க, இவங்க 2 இரும்பு மனிதர்களும் சந்தித்தது வந்து கூட்டணிக்காக தான், இனி அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்க போறது உறுதி அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. இது என்னமா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, இது என்ன புதிய பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா பிரச்சனை அது இல்ல. பிரச்சனை என்னன்னா, இப்ப சமீபமா ஒரு பேச்சு அடிப்படுது. அதாவது சட்டமன்றத்துல திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவுடைய வெளி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் சந்தித்து பேசுற அளவுக்கு அந்த பிரச்சனை போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன போயிருக்கு, யாரை பத்தி அவங்க பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அதிமுகவில் என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன பிரச்சனை வந்தா யார் உடனே ஓடி வந்து பிரஸ் மீட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வேற யாரும் இல்ல, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தான். இப்படி தொடர்ந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்க ஜெயக்குமார் அவர்களை சமீப காலமா நம்ம எந்த பிரஸ் மீட்லயும் பார்க்க முடியல. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை இபிஎஸ் அவர்கள் சந்திச்சது வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த பிரஸ் மீட்டும் அவர் கொடுக்கறது இல்ல. ஒருவேளை ஊரை விட்டு தலைமறைவாயிட்டாரோ, ஏன்னா அவர் பேசின பேச்சு அந்த மாதிரி, நான் வந்து ராயபுரத்துல முடிசூடா மன்னனா இருந்தேன், என் கொடிதான் எங்குமே பறந்துட்டு இருந்தது, என் கிறகம் நான் போய் பாஜக கூட கூட்டணி வச்சு இன்னைக்கு நான் சட்டமன்றத்துக்கு போற வாய்ப்பையே இழந்துட்டேன். அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவோட கூட்டணி தான், வேற எதுவுமே இல்லை. நான் தான் ரொம்ப காலமா ராயபுர தொகுதியும் மீனவர்களுடைய ஓட்டம் என்னோட கைக்குள்ள வச்சிருந்தேன், இது எல்லாத்தையும் கெடுத்தது பிஜேபி தான் அப்படின்னு அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அதிமுகவோட ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை, அது மட்டும் இல்லாம இந்த அதிமுகவுடைய தூண்களா இருந்த எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் அவர் ரொம்ப படுமோசமா விமர்சனம் பண்ணதா இருக்கட்டும், நான் அதிமுக கூட கூட்டணி வச்சா அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தலைவர் பதவியே ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது சொன்ன மாதிரி தான் இப்பயே நடக்குது பார்க்க போனா. சரி, அவரு தான் ஒரு சபதம் போட்டாரு. இவருக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப இவருக்கு என்னன்னா, பப்ளிக்ல வந்து இவர் தான் பிரஸ் மீட்ல கொடுத்தாரு. என்னைக்குன்னா 2021 இனி அதிமுக ஒருபோதும் பிஜேபி கூட கூட்டணியே வைக்காது, இது உறுதி 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 அப்படின்னு பேட்டி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் தான். சோ இப்படி இந்த மாதிரி கூட்டணி இல்லைன்ற விஷயத்தை எடப்பாடி அவர்கள் யாரை வச்சு சொல்ல வச்சாரு, ஜெயக்குமார் அவர்களை வச்சு சொல்ல வச்சார். சோ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நபரா வந்து ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிற போது அவருக்கு என்ன வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள கலந்துக்காம நம்ம கிட்ட பேசிக்காம ஒண்ணுமே சொல்லாம இவர் பாட்டு டெல்லிக்கு போயிருக்காரு, கூட்டணி வச்சிருக்காரு, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை வச்சிருக்காரு அப்படின்ற ஆதங்கம் தான் அவர் வந்து தொடர்ந்து பிரஸ்ஸை வந்து சந்திக்க மாட்டாரு அப்படின்ற தகவல் சொன்னாங்க. நம்மளுக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலே வந்து கூட்டணியை நம்மளை கலந்துக்காம இவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்றது தான் ஜெயக்குமார் அவர்களுக்கு வருத்தமா? அப்படின்னா எந்த முகத்தை வச்சுட்டு நான் போய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன், ஏன்னா நான் போட்ட இதெல்லாம் அப்படி, நான் கொடுத்த பேட்டியெல்லாம் அந்த மாதிரி இப்போ என்ன கேட்பாங்களே. ஏன்னா அண்ணாமலை அவர்களை போய் கேட்டாங்க, என்னங்க நீங்க தலைவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னாங்க. அவரு பட்டுன்னு போட்டு உடச்சிட்டார். அவருக்கு சாதகமா அங்கிருந்து டெல்லியில இருந்து இவரை தூக்கிட்டாலும் அவர் அதை இதோட கோயின்சிடேட் பண்ணி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆமா நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும், இன்னைக்கு சொன்னதுதான் என்னைக்கும், கூட்டணி வச்சா நீங்க ஜூன் மாசம் பாப்பீங்க, நான் அதுல இருக்க மாட்டேன் அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த இதுவா என்ன சொன்னாருன்னா, நான் வந்து அடுத்த தலைவர் பதவி போட்டி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல என் நேம் லிஸ்ட்ல நான் தொண்டராதான் தொடர விரும்புறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஸோ இப்போ அவர் சாப்டர் வந்து கிளியர் ஆயிடுச்சு, நான் சொன்னதான் செய்ததான் சொல்வேன்ட்டார். ஆனா ஜெயக்குமார் அவர்கள் அப்படி பேட்டி கொடுக்க முடியுமா? ஏன்னா அவரு ராயபுர தொகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த மக்களுடைய நம்பிக்கையை அவர் இழப்பார். ஏன்னா இவர் வந்து பெருமையா சொன்னார், நான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு.
இன்னைக்கு மறுபடியும் இவருடைய கலப்பே இல்லாம போய் வந்து இவங்க கூட்டணி வச்சுட்டு வந்திருக்காரு. இப்ப எந்த இதை வச்சு அவர் ராயபுரம் தொகுதியில மீண்டும் போய் போட்டிடுவாரு? ஒருவேளை ஜெயக்குமார் அவர்கள் மொத்தமாவே தலைமறைவு ஆயிட்டாரா, அதனாலதான் பிரஸ் மீட் இல்ல, அவரை பார்க்க முடியலன்னு சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. அவரு தொகுதியில அவர் ரொம்ப ஆக்டிவா தான் இருக்காரு. பார்க்க போனா அவருடைய தொண்டர்களுடைய எல்லா நல்லது கெட்டலையும் அவங்க வீட்டுக்கு போறாரு வராரு. ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் தொகுதியில, அதாவது ராயபுரம் தொகுதியில இருக்க மோஸ்ட்லி அதிமுகவோட தொண்டர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜெயக்குமார் அவர்கள் எந்த அளவுல அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்துப்பாருன்னா ஒரு பொதுவாகவே அந்த மாதிரி பங்கெடுத்துக்கிற உண்டு. ஸோ அந்த இதை வந்து இன்னும் அவர் தொடர்ந்து தான் இருக்காரு. இன்னும் மக்களுடைய நன்மதிப்பை பெறணும், அவங்க கிட்ட நல்ல பேர் இருக்கணும், நம்பிக்கையை சம்பாதிக்கணும், இவர் இன்னும் நம்ம கூட களத்துல நிப்பாரு அப்படின்ற பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ந்து இன்னும் அந்த மாதிரி தொண்டர்களோட ஒரு நெருக்கத்தை தான் பாராட்டிட்டு வராரு. ஆனா இருந்தாலும் என்னதான் நெருக்கத்தை காட்டினாலும் ஃபைனல் கொஸ்டின் என்னவா இருக்கும், பிஜேபி கூட கூட்டணியா இல்லையா? கூட்டணின்னு பேசிட்டா இவர் எந்த மூஞ்ச வச்சுட்டு அவங்களால பார்க்க முடியும்? ஸோ இப்போ வந்து அதிருப்தியில ஜெயக்குமார் அவர்கள் இருக்காங்க. இதை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட திமுக என்ன பிளான் பண்றாங்கன்னா, நமக்கு மீனவ சமூகத்துல ஒரு முக்கிய புள்ளி பெருசா இல்லை, அதுவும் குறிப்பா சொல்ல போனா தலைநகரான சென்னையில நம்மளுக்கு இல்லை, அதனால இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டா பிளான் போட்டு யூஸ் பண்ணா ஜெயக்குமார் அவர்களை நம்ம வந்து நம்ம கட்சிக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவர் இனிமே ராயபுரத்துல போய் போட்டிட்டா மக்கள் ரொம்ப கேவலமான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. என்னப்பா இல்லைன்னா திருப்பி இருக்குன்றீங்க, எப்படி உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போடுறது ஓ அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஒரேடியா இப்படி பல்ட்டி அடிச்சிடலாம். ஏன்னா பாருங்க, நான் அண்ணாமலை சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரேடியா பல்ட்டி அடிச்சிடலாம். எங்க அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சது எனக்கு பிடிக்கல, தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் வந்து எல்லாரையும் புறக்கணிக்கிறாரு, எப்படி செங்கோட்டையன் அவர்களை புறக்கணிச்சாரோ, ஓபிஎஸ் அவர்களை புறக்கணிச்சாரோ அந்த மாதிரி தான் என்னையும் புறக்கணிச்சிட்டாரு. அதனால எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல, எங்கள் கொள்கைக்கு முரணாக இருக்கிற இடத்துல நான் இருக்க விரும்பல அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி அவர் திமுகவுக்கு வர வைக்கிற வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நம்ம ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி அவர்கள் மீது ஒரு அதிருப்தியில இருக்காரு. இந்த அதிருப்தியை நம்ம கரெக்டா பிளான் போட்டு வேலை செஞ்சா நம்மளுக்கு சென்னையில மீனவர்கள் சார்பில் இருக்க ஒரு முக்கிய புள்ளிகள் பெருசா இல்லை, அதனால ஜெயக்குமார் எப்படியாவது நம்ம உள்ள இழுத்து போடலாம், கரெக்டான ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சா இதுக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஜெயக்குமார் அவங்களுடைய தரப்புல போய் நம்ம பேசி பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க, அவர் அதிருப்தியில இருக்கிறது உண்மைதான். அவர் என்ன நினைச்சாருன்னா, எடப்பாடி அவர்கள் இங்க இருந்து போய் அந்த மாதிரி கூட்டணி இது பேசிட்டு வந்த உடனே இங்க ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுவாரு, தனக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுவாரு, எடப்பாடி அவர்கள் விளக்கம் சொல்லுவாரு அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் வந்து எதிர்பார்த்தாரு. ஏன்னா சொல்ல போனா ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் மாதிரியே வேலை செஞ்சாங்க. ஏன்னா எடப்பாடி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் தொடர்ந்து கலந்து ஆலோசிப்பாங்க. இன்னைக்கு பிரஸ்ல இதை பேசலாம், இன்னைக்கு பிரஸ்ல இதை பேச வேண்டாம், எதை வெளியே சொல்லலாம், எதை வெளியே சொல்லக்கூடாது, எதை சொன்னா கட்சிக்கு நல்ல பேர் வரும், எதை எப்படி முட்டு கொடுக்கலாம் அதிமுக ஏற்ற மாதிரி அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிதான் ஒரு முடிவை எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை கலந்துக்காம இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரே அப்படின்ற வருத்தம் ஜெயக்குமாருக்கு இருக்கு. ஜெயக்குமாருக்கு இந்த அதிருப்தி இருக்கே, அதை யூஸ் பண்ணலாம்னு இவங்க மெல்ல மெல்ல மூவ் பண்றாங்க திமுக. ஆனா அவர் தரப்புல இருந்து எந்த ஒரு பாசிட்டிவான ஆன்சரும் வரல. இது வந்து சேகர் பாபு அவர்களுக்கு இந்த விஷயம், திமுக இருக்க சேகர் பாபு அவர்களுக்கு இந்த விஷயம் போகுது. அது என்னதான் இருந்தாலும் பழைய பாசம் இல்லையா, விட்டு போயிடாது இல்லையா, அதனால அவர் வந்து வரவேற்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. சேகர் பாபு அவர்களுக்கு சுத்தமா வந்து ஜெயக்குமார் அவர்கள் திமுக வர்றதுல எந்த விருப்பமும் இல்லை அப்படின்ற தகவல் வருது. சரி, இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, எடப்பாடி அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாலாம் ஜெயக்குமார் அவர்களை அந்த சீக்கிரத்துல திமுக போறதுக்கு விட்டுருவாரா அப்படின்னு பார்த்தா அவரு அதுக்கான ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இனிமே இவர் எப்படியும் போய் ராயபுரம் தொகுதியில போட்டியிட மாட்டாரு, ஏன்னா அவர் மக்களை ஃபேஸ் பண்ண முடியாது, கூட்டணின்னு வந்துட்டா பல கேள்விகள் வரும். அதனால இப்போ எடப்பாடி அவர்கள் கையில ஒரு செக் வச்சிருக்காரு. அந்த செக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்பி சீட், இவங்க வரப்போற 2026ல இந்த எம்பி பிரச்சனை வருது, எம்பி சீட் பிரச்சனை. அதான் தேமுதிகல கூட சொன்னாங்களே, எங்களுக்கு தான் அந்த ஒரு எம்பி சீட்டு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு எம்பி சீட்டை தான் ட்ரம்ப் கார்டா வச்சு இவர் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள். ஸோ அந்த எம்பி சீட்டை ஜெயக்குமாருக்கு கொடுத்தா என்ன, ஏன்னா அவர் இனிமே வந்து அங்கே தொகுதியை போய் மக்களை ஃபேஸ் பண்ண முடியாது, அதனால அந்த எம்பி சீட்டை அவருக்கு கொடுத்து நம்ம அவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டா அவரு திருப்தியா இருப்பாரு, இந்த மாதிரியான ஒரு இது இருக்காது, ஒரு அதிருப்தி இருக்காது.
அந்த கார்டை வச்சு நம்ம ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜெயக்குமார் அவர்கள் ஏன் இவ்வளோ அமைதியா அந்த மௌனத்தை கலைக்காம இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்னாடி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து ராயபுரம் தொகுதியில மறுபடியும் போட்டியிடுறது. இன்னொரு ஆப்ஷன் நீங்க ராஜ்யசபா சீட்டை வாங்கிக்கிட்டு எம்பியா அங்க போய் உட்கார்றது. 3வது ஆப்ஷன் இது எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் அறிவாலயத்துக்கு போறேன் அப்படின்னு போறது. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. ஸோ அவர் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காருன்னா, எடப்பாடி அவர்கள் அறிவிக்கிட்டோம், எம்பி சீட்டு நம்மளுக்கு தான் அறிவிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம அதை வாங்கிட்டு போயிடலாம். ஒருவேளை எம்பி சீட்டு வந்து ஜெயக்குமாருக்குலாம் இல்லை, என் பையன் எனக்கு தான் அப்படின்னு, மித்துனுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிட்டா, அப்போ நம்மளுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஒருவேளை திமுகவுக்கு போற வாய்ப்பு இருந்தா அப்ப நம்ம அதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு இப்போதைக்கு இவர் வந்து ஆறப்பட்டு வச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் தான் அதிமுக திராவிட கட்சின்னு யார் உங்களுக்கு சொன்னது? அது வெறும் பேருக்கு தான் திராவிடம் இருக்கு. ஆனா எங்களுடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை உடையவர். அவர் வந்து மூகாம்பிகை தாயை பார்த்து என்னோட அம்மாவையே பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அவருக்கா வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, எங்களை பார்த்து நீங்க வந்து கடவுள் மறுப்பான திராவிட மாடல் எப்படி சொல்வீங்க? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து சொல்லியிருக்காரு. யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைதை துரைசாமி அவர்கள் தான் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே திராவிட மாடல் நம்ம இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்றோம், திமுக மட்டும் இல்ல அதிமுக தான் திராவிட மாடல் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் கிடையாது, நாங்க பேர்ல தான் திராவிடம் இருக்கு, ஆனா எங்க கட்சிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, அதனால நாங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு? ஏன்னா சைதை துரைசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு மாதிரியும் ஜெயலலிதா அவர்கள் மாதிரியும் ஒரு ஆளுமை இப்ப இல்ல. அதாவது எடப்பாடி அவர்கள் ஒரு பெரிய ஆளுமை கிடையாது, அவர் ஒரு டம்மி பீஸ், அவரை நம்பினா நம்ம ஒண்ணும் இல்லாம தான் போனோம் அதுன்ட்டு. அப்படி அது மட்டும் இல்ல, இந்த கூட்டணி பின்னாடி ஒரு பெரிய கணக்கே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இல்லாம பிரிஞ்சு போனாங்க பாத்தீங்களா. இந்த கூட்டணி இல்லாம பிரிஞ்சு போய் திமுகக்கு எதிராக இருக்க இந்த ஓட்டெல்லாம் விழுந்து பாத்தீங்களா. இந்த ஓட்டு கிட்டத்தட்ட கூட்டி பார்த்தா 28 26 25 வரை இடங்கள்ல அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 25 26 இடத்த நம்ம சேர்ந்து நின்னா ஈஸியா ஜெயிச்சிடலாமே, அப்போ அதை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கணக்குல தான் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து ஒன்றிணைந்த அதிமுகன்றாரு. இதனாலதான் சதவீத கிடைக்கிற எல்லா திமுக எதிர்ப்பான கட்சிகளையும் அவர் போன தேர்தலே ஒண்ணு நிறுத்தினாரு. இருந்தாலும் இன்னும் அதிமுகவுடைய ஓட்டு ரொம்ப முக்கிய பங்களிக்குது அப்படின்னு இப்ப அவங்களே உள்ள சேர்க்கணுன்றதுக்காக தான் ஃபைலை காட்டி இதை காட்டி அதை காட்டி மிரட்டி ஒரு வழியா உள்ள வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஸோ இந்த கணக்கு அடிப்படையில் தான் அவங்க வேலை செய்யறாங்க. இந்த கணக்கை நம்ம வெற்றியா கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒன்றுபட்ட அதிமுக முக்கியம். ஆனால் எடப்பாடி அவர்கள் இப்படி தொடர்ந்து இந்த ஒன்றிணைந்த அதிமுக வேணும்னு சொல்ற மூத்த தலைவர்கள் யாரையுமே அவர் வந்து மதிக்கிறது இல்லை, எல்லாரையும் புறக்கணிச்சுதான் இருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி தூக்க காரணம் என்ன? இவர் புறக்கணிச்சதுனால தான் எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு போர்க்கொடி தூக்குனாரு. ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்த காரணம் என்ன? என்னை புறக்கணிக்கிறாங்க, எனக்கு எந்த உரிமையும் இல்லை, எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எதுக்கு நான் டம்மியா ஒரு துணை முதல்வரா இருக்கணும், எல்லா முடிவுமே அவர் தான் எடுக்கிறாரு அப்படின்னு அவரும் வந்து தர்ம யுத்தம் நடத்தினாரு. இன்னைக்கு பிரஸ் மீட்டை வந்து ஒருத்தர் சந்திக்காம இருக்காரு. எதுக்கு காரணம்? என்ன கேட்காம இவர் வந்து கூட்டணியை வந்து முடிவு பண்ணிட்டு வந்திருக்காரு, நான் எல்லாம் அசையப்படணும் அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த லிஸ்ட்ல 4வதா யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைதை துரைசாமி அவர்கள் தான். ஏன்னா இவர் வந்து பல முறை போய் எடப்பாடி அவர்கள் கிட்ட இல்ல ஒன்று இந்த அதிமுக வந்தா அது நமக்கு நல்லது, நம்ம கூட்டணி வைக்கணும், ஜெயிச்சாதான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை வந்து டிராவல் பண்ண வைக்க முடியும், அதுக்கு இந்த தொடர் தோல்வியில இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்த கூட்டணி மட்டும்தான் நம்மளுக்கு இருக்க ஒரே துருப்பு சீட்டு, அதனால எல்லாரையும் ஒண்ணு சேர்ந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுல அவர் பல முறை சொல்லியிருக்காரு. கடைசி முறையா இப்ப என்ன பண்றாருன்னா அறிக்கை விட்டு பிரஸ் எல்லாம் சந்திச்சு எல்லாருக்கும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். சோ நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தெல்லாம் ஒண்ணு சொல்லல, இது தொண்டர்களுடைய கருத்து, அடிமட்ட தொண்டர்களுடைய கருத்து, அவங்களோட கருத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சைதை துரைசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படி அடிமட்ட தொண்டர்களோட கருத்தையும் அவர் காதுல வாங்காம எடப்பாடி அவர்கள் முன்னாள் அதாவது மூத்த தலைவர்களுடைய கருத்தையும் காதுல வாங்காம இவர் தன்னிச்சையா இப்படியே செயல்பட்டுட்டே இருந்தா எப்படி இவங்க அதிமுக ஒன்றிணைப்பாங்க, எப்படி இவங்க பாஜக கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற யோசனை நமக்கு வரா மாதிரியே அமித்ஷா அவர்களுக்கும் வந்திருக்கு. ஸோ இபிஎஸ் அவர்களுக்கு கடைசி வாய்ப்பா என்ன தேதி குறிச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் தமிழ்
தமிழகத்துக்கு வராங்க பார்த்தீங்களா, ஏப்ரல் 6ஆம் தேதி அதுதான் எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கப்படுற கடைசி தேதி அப்படின்றாங்க. ஸோ இந்த தேதியில தான் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சந்திக்கிறதுக்கு ஒரு நேரமும் இடமும் ஒதுக்கி இருக்காரு. அதுல என்ன வியப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரமும் இடமும் ஒன்றா இருக்கு அப்படின்றதுதான். இதுக்கு வந்து என்ன ஏன் இந்த இதுனா 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு தான். ஒருவேளை எடப்பாடி இதுலயே வழவழா கொழக்கொழான்னு ஏதாவது சொன்னார்னா அந்த நேரத்தில் அங்கேயே செங்கோட்டையன் அவர்களை கூப்பிட்டு வச்சு எப்பா வேலைக்காவது நீ கிளம்புராஜா அப்படின்ட்டு செங்கோட்டையன் கையில வந்து பொதுச் செயலாளர் பதவி தூக்கி கொடுத்துட்டு சசிகலா கையில கட்சி கொடுத்துட்டு அடுத்தடுத்த கட்ட வேலையை தேர்தலுக்கு பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாங்க அப்படின்ற தகவல் நம்மளுக்கு வருது. இனி இது எடப்பாடி அவர்கள் கையில தான் இருக்கு. அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது? ஒன்று சேர்க்க போறாரா, ஒன்று சேராம தனித்து நிக்க போறாரா, இல்ல பயந்து பல்ட்டி அடிக்க போறாரான்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.